நாட்டின் உள்துறை அமைச்சரே வந்து திருப்பரங்குன்றம் மலையை 1000 ஆண்டுகள் பழமை மிக்க திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. திமுக அரசு அதை சொல்லுது அப்படிங்கிறாரு. திமுக அரசெல்லாம் சொல்லல, மக்கள் தான் அதுக்கு பேர் வச்சாங்க. எந்த அரசும் பேர் வைக்கல, எந்த அரசும் அதுக்கு பேர் வைக்கல. மக்கள் தான் பேர் வைக்கிறாங்க. மக்களுக்காக தான் வழிபாட்டு தலங்கள். மக்கள் தான் ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ அது சிக்கந்தர் மலைன்னு சொன்னது மக்கள் தான். அதை எல்லா மக்களும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணாங்க. அதை எங்க இருந்தோ இந்த குஜராத்ல இருந்து வந்த ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில் வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்றது ஏற்புடையதா இருக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய அபத்தமானதுன்னு நீங்க உணரும். இல்ல, நாட்டின் உள்துறை அமைச்சர் இங்க வந்து இந்த பிரச்சனையை சொல்லிட்டு 22ஆம் தேதி மாநாட்டுல முருக பக்தர்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. நீங்க எங்க இருந்தோ குஜராத்ல இருந்து வந்தவர் நம்ம அதை புறந்தளவும் முடியாதுல்ல. இந்த நாட்டுக்கு உள்துறை அமைச்சர்ல சிக்கந்தர் மலைன்னு வந்து அரசாங்கம் எங்கேயும் சொல்லல, மக்கள் தான் அதுக்கு பேர் வச்சாங்க. மக்கள் எதுக்கு சார் அந்த மாதிரி பேர் வைக்கணும்? 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில், திருப்பரங்குன்றம், அறுபடை வீடின் முதல் வீடு, அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்கு, அந்த மலைக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற இடத்துல திருப்பரங்குன்றத்துக்கு எதற்கு சிக்கந்தர் மலை அப்படின்னு மக்கள் பேர் வைக்கணும்? எங்க வந்து எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பேர் வச்சாங்க? ஒரு வரலாற்று நிகழ்வு ஆதாரத்தை எடுத்து காட்டுங்களேன். பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு மாநாடு நடந்து அந்த மாநாட்டில் தான் வந்து திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய மலைக்கு வந்து சிக்கந்தர் மலைன்னு பேர் வச்சாங்க. உண்மையிலேயே மக்கள்லாம் எதுவும் வைக்கல. நீங்க தான் வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு ஆவணங்களில் இதை வந்து சிக்கந்தர் மலைன்னு மாத்திருக்கீங்க. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது சிக்கந்தர் மலைன்னு இருக்கு. யார் அதை மாத்தினது? யாருக்குமே தெரியாம அந்த வேலையை வந்து செஞ்சது யாரு? இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வெளியில வருது. எம்பி நவாஸ்கனி அங்க வந்து சொல்லிட்டு போனாரு, இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு. அப்ப நீங்க எங்க போனீங்க? இல்ல இது சிக்கந்தர் மலை கிடையாது, இது திருப்பரங்குன்றம் தான், நீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு இல்ல அமீர் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வந்து மதுரையில் இருக்கிறவங்க எல்லாம் என்னோட மாமன் மச்சான், மதுரையை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு, மதுரையோட வரலாறு தெரியுமா அப்படின்லாம் பேசக்கூடிய அமீர் அன்னைக்கு நவாஸ்கனியை கண்டிச்சிருக்கலாமே. சிக்கந்தர் மலைன்னு எதுக்குப்பா சொல்ற? அது திருப்பரங்குன்றம் மலை, தமிழ் கடவுள் முருகனுடைய மலை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல?